ஏன்னா இவங்க வனிதா விஜயகுமார் அவங்கள பற்றி எல்லாம் பேச வேண்டியதில்லை. ஓகே, அவங்கள பற்றி உலகம் அறியும் நாடு அறியும். அவங்க எப்படி பேசுவாங்க, அவங்க சண்டையெல்லாம் எப்படி செய்வாங்கன்னு தரமாக சண்டையெல்லாம் செய்யக்கூடியவங்க. அவங்க இன்றைக்கி மகள் ஜோபிகா வச்சு இவங்கள இயக்கி அதை பழைய புருஷனை வச்சு மறுபடியும் அதை எடுத்து அதை போட்டு உழப்பிக்கல. இல்லை, நான் மருமகளாக போக வேண்டியது, ஆனால் மருமகளாக போக முடியாதனால தான் அந்த காழ்ப்புணர்ச்சியில் இவர் பண்ணுறாரா அப்படின்ற மாதிரி பேசுகிறேன். தியாகராஜ கீர்த்தனை எவ்வளோ நாங்கள் திருட்டி போட்டிருக்கோம். எம்எஸ்வி விஸ்வநாதனோட சாங்ஸ் நிறையா திருடி நாங்கள் போட்டிருக்கோம். அவருக்கு கூட பிறந்தவ கங்கை அம்மனை சொன்ன ஸ்டேட்மெண்ட் தான் இது. நாங்கள் எவ்வளோ போட்டிருக்கோம். யாராவது பயன்படுத்திட்டு போகிறாங்கன்னு. நடிகர் பிரசாந்தோடைய அப்பா இயக்குனர் தியாகராஜன் அவரோட இன்டர்வியூ ஒன்று இருப்பார். அவர் அதான் சொல்லுவார், இந்த ஒரு கட்டாலும் மேன்மக்களை அப்படின்னு சொல்லுவாங்க. அது எல்லாத்துக்கும் பொருந்தது. அவர் சொல்லியிருப்பார், என்னுடைய பாட்டு இத்தனை வருஷம் கழித்து வந்து என் பாட்டு ஹிட் ஆகுதுன்னா நான் தான் காசு கொடுக்கணும் அவங்களுக்கு. பரவாயில்ல, என் பாட்டை நல்லா ப்ரொமோட் பண்ணுறீங்க, நிறைய பாட்டு என் பாட்டுக்கு எடுத்து போடுங்க எல்லாத்தையும் சொல்லி நான் தான் அவங்களுக்கு காசு கொடுக்கணும்னு சொல்லியிருந்தார். எவ்வளோ ஒரு மாறுபட்ட ஒரு ஸ்டேட்மெண்ட் பாருங்கள். ஜிடி நாயுடு கூட அவருக்கு ஒரு பாராட்டு விழா வச்சுருக்காங்க. பாராட்டு விழாவுக்கு வாட்ச்மேன் உள்ளே விடலை, இவர் எளிமையாக இருக்காருன்னு சொல்லிட்டு ஒரு கோட்டெல்லாம் போட்டு மாடி வந்திருக்காரு. மாடி உள்ளே விட்ருக்காங்க. நிகழ்ச்சி நடந்துகிட்டு இருந்திருக்கு. கிடைச்ச விருது எல்லாத்தையும் கோட்டுக்குள்ளே எடுத்து வச்சாராம். என்னங்க எல்லாம் விருது கொடுத்தா கையில் வச்சுப்பாங்க, நீங்கள் கோட்டுக்குள்ளே எடுத்து வைக்கிறீங்கன்னு. நாங்கள் எனக்கு கிடைச்ச மரியாதை இல்லை, இந்த நாள் நான் கோட்டு கிடைச்ச மரியாதை இல்லை, உள்ளே விட மாட்டேன்ட்டான். நான் தாண்டா ஜிடி நாயுடு தான், இல்லை உள்ளே விடலை, கோட்டு வாடகைக்கு எடுத்து போட்டு வந்தேன், நான் வாடகை கோட்டு கிடைச்ச மரியாதைன்னு சொல்லி ஜிடி நாயுடு சொன்னதாக ஒரு விஷயம் பதிவு பண்ணுவாங்க. போய்ட்டு மைக்கிற பட்டியும் கூப்பிட்டு, நீ எப்படி போனா, நீ எப்படி கிராஸ் பண்ண, நீ என் பாட்டினால தான் எல்லாம் வாழ்ந்துன்னு இருக்காங்கன்னு. எவ்வளோ அம்பக்கு அவர் பாட்டில் வாழ்ந்துட்டுருக்கோம். எனக்கு 2 காதுங்க கேட்காது. அவர் பாட்டினால் அவர் இல்லைன்னா சோறு திங்க முடியாதா? இல்லை அவர் பாட்டை அப்படி பாடிக்கிட்டே பல்லாக்க படுத்துங்க, இல்லை பென்ட்ரைவ் போட்டு கேளுங்க, அவங்க பசிக்குதா இல்லையான்னு பார்ப்போம், சோறு கொட்டுதான்னு பார்ப்போம் வானத்துலேருந்து. அவ்வளோ பெரிய ஆளெல்லாம் நீங்கள் கிடையாது, சரியா? நீங்கள் ஒரு பெஸ்ட்டு மியூசிஷியன், அவ்வளோதானே. அது மட்டும் என் வாழ்க்கைக்கு போதுமா? நான் பிறவி செவிடாக இருக்கிறேன், எனக்கு மியூசிக்கை பற்றி எப்படி தெரியும்? தெரியாதுல்ல. உடனே மனம் இருந்தார், என் பாடகர் மனம். காலில் விழ சொன்னாங்க அந்த பையனை, இந்த பவுன்சர் காலில் விழுந்தார், இளையராஜா காலில். அப்போ இது எப்படிப்பட்ட மனோபோக்கு உங்களுக்கு காமிக்குது? இது நல்ல மனநிலையில் உள்ளவன் செய்கிற வேலையாது. நம்மளோட கடைநிலை ஊழியன். அவன் தண்ணி தாகம் சொன்ன விதமே எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்குது. தாகமாக இருந்துச்சு, குறுக்க போயிட்டான். அவன் இவங்கிறான், அவன் மாதிரி ஆகணும், இவன் மாதிரி ஆகணும்னு பைத்தியமாக திடுறாங்க சினிமா வாய்ப்பு தேடி. இப்படியெல்லாம் இங்கே ஒன்றும் பெரிய ஆப்பர்ச்சுனிட்டியெல்லாம் படம் கிடையாது. யாராவது இன்ஜினியராக போய் நல்ல வெளிநாடு போ, ஒரு 5 வருஷம் 10 வருஷம் சம்பாரி, ஒரு 2-3 கோடி ரூபா பணத்தை எடுத்துட்டு பாழாக போகுங்க பணம் சொல்லி படம் எடு. நீயே ஹீரோ ஆகிக்க, நீயே டைரக்டர் ஆகிக்க, நீயே மியூசிக் டைரக்டர் ஆகிக்க, எல்லாம் நீயே ஆகிக்க. பணம் தான் இங்கே வேணும். 1000 பேர்கிட்ட 1000 கதை இருக்குது, லட்சம் கதை சொல்லுவான் ஒருத்தனும். ப்ரொடியூசர் யார் இருக்காங்க? நான் கடனை வாங்கிட்டு தூக்கு மாட்டி செத்துக்கிட்டு இருக்காங்க படத்தை எடுத்துக்கிட்டு. ரோகிணி ரகுவரனோட மனைவி, உயிரோடவர்கள் அவரோட வாழலை. இப்போ ரகுவரன் அப்படிப்பட்டவர் இப்படிப்பட்டவர் அது ஒரு பக்கம் கதை அள்ளி விட்டுக்கிட்டு உட்காந்துருக்கு. உயிரோடவர்களும் குடும்பம் நடத்தலை, ஜெத்தே போயிட்டான் அந்த ஆள். இன்னைக்கு அவர் மேலாம் ஒரு வில்லனே இல்லை. அன்னைக்கு தமிழ் சினிமாவுக்கு ரகுவரன் மேலாம் இன்னொருத்தன் பிறக்கவே முடியாது. அந்த அன்காம்ப்ரமைஸ்டாக ஒரு பிளேஸ்மெண்ட்டை ஒருத்தன் பிடிக்கிறான் பாருங்க, அதான் ரகுவரன். நீங்கள்லாம் பிறந்த பேர் ரகுவரன் இருந்துட்டு இருப்பார். இந்த டூரிஸ்ட் ஃபேமிலின்னு ஒரு படம் வந்துச்சு. என்ன அதில் ஸ்டெண்ட் வச்சுட்டாங்க, என்ன அதில் கிரேன் வச்சு தூக்கி விட்டாங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரியான ஸ்டைல் இருக்கும் இல்லையா? அதை செத்துட்டானே, அதுக்கு உயிரை கொடுத்துருங்களா? இல்லை, அதுக்கும் இயக்குனர் மேலே நம்ம இயக்குனர் தான் பாரஞ்சித் மேலே தான் வழக்கு போட்டிருக்காங்க. அவன் தான் அக்யூஸ்டு. இந்த மாதிரி அதான் அந்த வழக்கு பதிவே தப்பு இல்லையா? தப்புன்னு வர சொல்கிறீங்களா? இவர் மேலே முதல்ல கேஸை போடுங்க. வணக்கம். சரி, இப்போது சமீபத்தில் நடக்கிற பிரச்சனை, வனிதா விஜயகுமார் அவர்கள் வந்து ஒரு படம் நடிச்சிருந்தாங்க அவங்களுடைய மகளுடைய இயக்கத்தில். அந்த படத்தில் இளையராஜா சாருடைய ஒரு பாட்டு, ஃபேமஸான பாட்டு பயன்படுத்தியதாகவும், அதுக்கு எந்த காப்பிரைட்டும் என்கிட்ட கேட்கல, என்கிட்ட கேட்டுட்டும் அந்த பாட்டில் போடப்படலை அப்படின்னு சொல்லி இளையராஜா அவர்கள் வந்து வழக்கு போட்டிருக்காரு. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இதுக்கான சட்ட சிக்கல்கள் என்னென்ன இருக்குது? அப்படி இருந்தால் யார் ஜெயிப்பா அந்த மாதிரி கேஸில்? இல்லை, காப்பிரைட்ஸ் ஆக்ட் படி அவங்கள்ட்ட காப்பிரைட் வாங்கணும்னு சொல்லி இளையராஜா எல்லாத்துக்கும் பிரச்சனைக்கு போயிட்டு தான் இருக்கார். எஸ்பி பாலசுப்ரமணியன் மேலே கூட தான் வழக்கு போட்டிருந்தார் அவர், என் பாட்டெல்லாம் எடுத்து போடக்கூடாதுன்னு, லைட்டிங் ஆர்டிஸ்ட்டு யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருந்தாங்க. அப்போ கங்கை அம்மன் கூட அதுக்கு மாறுபட்ட கருத்து சொல்லியிருந்தார். எங்கள் அண்ணனுக்கு என்ன தான் ஆச்சு, நம்ம பாட்டை 4 பேர் பாடினா தானே நமக்கு நல்லது. தியாகராஜ கீர்த்தனை எவ்வளோ நாங்கள் திருட்டி போட்டிருக்கோம். எம்எஸ்வி விஸ்வநாதனோட சாங்ஸ் நிறையா திருடி நாங்கள் போட்டிருக்கோம். அவருக்கு கூட பிறந்தவ கங்கை அம்மனை சொன்ன ஸ்டேட்மெண்ட் தான் இது. நாங்கள் எவ்வளோ போட்டிருக்கோம். யாராவது பயன்படுத்திட்டு போகிறாங்கன்னு. நடிகர் பிரசாந்தோடைய அப்பா இயக்குனர் தியாகராஜன் அவரோட இன்டர்வியூ ஒன்று இருக்கு பாருங்க. அவர் அதான் சொல்லுவார், இந்த ஒரு கட்டாலும் மேன்மக்களை அப்படின்னு சொல்லுவாங்க. அது எல்லாத்துக்கும் பொருந்தது. அவர் சொல்லியிருப்பாரு, என்னுடைய பாட்டு இத்தனை வருஷம் கழிச்சு வந்து என் பாட்டு ஹிட் ஆகுதுன்னா நான் தான் காசு கொடுக்கணும் அவங்களுக்கு. பரவாயில்ல, என் பாட்டை நல்லா ப்ரொமோட் பண்ணுறீங்க, நிறைய பாட்டு என் பாட்டுக்கு எடுத்து போடுங்க எல்லாத்தையும் சொல்லி நான் தான் அவங்களுக்கு காசு கொடுக்கணும்னு சொல்லியிருந்தார். எவ்வளோ ஒரு மாறுபட்ட ஒரு ஸ்டேட்மெண்ட் பாருங்க.
ஏன்னா இவங்க வனிதா விஜயகுமார் அவங்கள பற்றி எல்லாம் பேச வேண்டியதில்லை. ஓகே, அவங்கள பற்றி உலகம் அறியும், நாடு அறியும். அவங்க எப்படி பேசுவாங்க, அவங்க சண்டையெல்லாம் எப்படி செய்வாங்கன்னு தரமாக சண்டையெல்லாம் செய்யக்கூடியவங்க. அவங்க இன்னைக்கு மகள் ஜோபிகா வச்சு இவங்கள இயக்கி அதை பழைய புருஷனை வச்சு மறுபடியும் அதை எடுத்து அதை போட்டு உழப்பி கிளப்பி. இல்ல நான் மருமகளா போக வேண்டியது, ஆனா மருமகளா போக முடியாதனால தான் அந்த காழ்ப்புணர்ச்சியில இவர் பண்றாரா அப்படின்ற மாதிரி பேசுறாங்க. யார் இவங்க இதெல்லாம் வந்து சொல்கிற ஸ்டேட்மெண்ட்டாங்க. நான் இன்னார் வீட்டுக்கு மருமகளா போட்டியது, இன்னாரை தான் நான் கல்யாணம் பண்ண வேண்டியது, இதெல்லாம் சொல்கிற ஸ்டேட்மெண்ட்டா முதல்ல ரொம்ப தப்பானது. ரொம்ப கிரிஞ்சா இல்லை இது சொல்கிறதுக்கு. இன்னாரை விட்டு நான் மருமகளா எப்படி இருக்கும், அந்த கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியாது. பயந்துருப்பாரு, இளையராஜாவெல்லாம் பயந்துருக்கும். ஐயோ, இல்ல நான் சாவிலாம் வாங்கிட்டு போய் பூஜை ரூம்ல பூஜைலாம் பண்ணியிருக்கேன். அந்த வீட்டுக்காக உழைச்சிருக்கேன். ஆனா என்ன அசிங்கப்படுத்துறாங்க அப்படின்ற மாதிரி, கடவுளே தண்டனை கொடுத்தா எங்க போறதுன்ற மாதிரி பேசுறாங்க. கார்பெண்டர் கூட தான் சாவி வாங்குறாரு, வீட்டை கொடுத்துட முடியுமா? அவர் டோர் போட்டிருப்பாரு, சாவி போட்டிருப்பாரு. சாவி போடுறது பெரும் பிரச்சனை. அதில் இவங்க சொல்றது வேற கதையா இருக்கு. முதல்ல இப்படி ஒரு சொல்லலாமாங்கிறது கேட்கறது தான் என்னோட கேள்வி. இது வந்து ஒரு ஒரு தவறாவே படலையா உங்களுக்கு? நான் இன்னார் விட்டு மருமகளா போயிருக்கணும், போக வேண்டிய ஆள் அப்படின்னு. ஆனா வனிதா விஜயகுமார் வேற ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருக்காங்க. நான் போய் இளையராஜா சொல்லிட்டு கேட்டு தான் போட்டேங்கிறாங்க. அது எது உண்மை எது பொய் என்று தெரியவில்லை. அது நீதிமன்றத்தை வெளிச்சான். இப்ப சட்டமே இளையராஜா அவர்கள் அல்லது எந்த கம்போசரா இருந்தாலுமே அந்த கம்போசர் பாட்டு இசையமைச்சிருந்தாருன்னா சட்டமும் அதுக்கு தான் வழிவகை செய்யுது. ஒரு கம்போசர் கிட்ட வந்து கேட்டுட்டு தான் பண்ணணும். கேட்காம பண்ணா, அவங்க கிட்ட காப்பி ரைட்ஸ் வாங்காம பண்ணா, அது அவங்களுக்கு எதிரா தான் போய் முடியும்னு இருக்கு. அப்ப இளையராஜா சார் பண்றது கரெக்ட் தானே? அதாவது முன்னொரு காலத்துல நீங்க பழமையை சொல்றீங்க, டியூனை போட்டு பாட்டு எழுதுற காலம். ம். இப்ப பாட்டு எழுதிட்டு டியூன் போடுறாங்க. பாட்டை ரெடி பண்ணி வந்து ஒரு டியூன் சொல்லுவாங்க. அங்க கூட இளையராஜா கூட நீ சொல்லியிருந்தாரு, ரரர ரரர அப்படின்னு சொல்லியிருந்தேன். கண்ணதாசன் வந்தோடனே திமிராதான் ஆயிரம் மலர்களே மலருங்கள் ஆயிரம் மலர்களே மலர்களே அமுது அடுத்த வரி அமுத கீதங்கள் பாடுங்கள், திருப்பி பாடுங்கள், அவ்வளோதான் பாட்டுன்னு. அவர் இளையராஜா சொல்லியிருந்தார், கண்ணதாசன் வந்தாலே எனக்கு கடுப்பு வரும், அவர் அப்படியே மரியாதை இல்லாமல் நடக்கிற மாதிரி இருக்குன்னு. புலவர்கள் யாரையும் மதிக்க மாட்டாங்க, கவிஞர்கள் இப்படி தான் இருப்பாங்க, அவங்க மனநிலை அப்படி தான் இருக்கும். மதிக்க மாட்டாங்கன்றத விட தனக்கு ஏத்த மாதிரி இருக்காங்க, இயல்பாக இருப்பாங்க, அவ்வளோதான். அவங்களுக்கு இலக்கியவாதிகள் எப்பயுமே அப்படி தான் இருப்பாங்க, பெருசாக யாரையும் ரெஸ்பெக்ட் பண்ணிக்க மாட்டாங்க. இல்ல அப்ப எடுத்துக்காட்டுக்கு ஜெயகாந்தன் வந்து ஒரு நேர்காணல் எடுக்க போகும்போது கூட அவரு நேர்காணல் எடுக்கிறோம்னு சொல்லிட்டாங்க. வீட்டுக்கு போறாங்க. வீட்டுக்கு போயிட்டு அவர் சட்டை இல்லாம உட்காந்துருக்காரு. சட்டை போட்டு வந்துருங்க ஐயா, நேர்காணல் ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொன்னாரு. நேர்காணல் எடுக்கிறதுக்கு நான் தேவையா? நான் வேணும்னா என்னை எடுங்க, இல்ல நான் தேவையில்லைன்னா உள்ள சட்டை மாடி இருக்கும், போய் அந்த சட்டையை எடுத்துட்டு வாங்க அப்படின்னு சொன்னாரு. அதாவது அந்த மாதிரி இது கரெக்ட் தானே? இது மரியாதை கொடுக்காதது இல்ல, அது தன்னுடைய இயல்புல இருக்காங்க. யாருக்காகவும் இவங்களுக்காக நான் மாத்திக்கணும்ன்ற அவசியம் இல்லை. சந்திரபாபு நாயுடு இல்ல, ஜிடி நாயுடு கூட அவருக்கு ஒரு பாராட்டு விழா வச்சிருக்காங்க. பாராட்டு விழாவுக்கு வாட்ச்மேன் உள்ளே விடல, இவர் எளிமையா இருக்காருன்னு சொல்லிட்டு ஒரு கோட்டெல்லாம் போட்டு மாடி வந்திருக்காரு. மாடி உள்ள விட்டுருக்காங்க. நிகழ்ச்சி நடந்துகிட்டு இருந்திருக்கு. கிடைச்ச விருது எல்லாத்தையும் கோட்டுக்குள்ள எடுத்து வச்சாராம். என்னங்க எல்லாம் விருது கொடுத்தா கையில் வச்சுப்பாங்க, நீங்கள் கோட்டுக்குள்ள எடுத்து வைக்கிறீங்கன்னு. இது எனக்கு கிடைச்ச மரியாதை இல்லை, இந்த நான் கோட்டு கிடைச்ச மரியாதை என்னை உள்ளே விட மாட்டேன்ட்டான். நான் தாண்ட ஜிடி நாயுடு தான், இல்லை உள்ளே விடல, கோட்டு வாடகைக்கு எடுத்து போட்டு வந்தேன், ஆனால் வாடகை கோட்டு கிடைச்ச மரியாதைன்னு சொல்லி ஜிடி நாயுடு சொன்னதா ஒரு விஷயம் பதிவு பண்ணுவாங்க. இல்லை இயல்பாக இருக்கிறது, அதான் சொல்கிறேன், இயல்பாக அவங்க அப்படி தான் இருப்பாங்க பொதுவாகவே. அதாவது என்னை பொறுத்தவரையிலையும் நீங்கள் சட்டம் எது வேணுமோ அனுமதிக்கட்டும், சட்டம் எல்லாம் தான் செய்யும். நம்ம பாட்டு ஒரு 4 பேர் பாட்டு போகிறான். இப்போ வனிதா விஜயகுமார்லாம் என்னங்க பட்ஜெட்டாக படம் எடுத்துகிட்டு போகிறாங்க, அது என்ன பட்ஜெட் படம்? அதெல்லாம் வந்து ஏதோ இருக்கிறத காசை போட்டு ஏதோ பிரட்டி இவரே விளம்பரம் செய்கிற மாதிரி இருக்கு நினைக்கிறேன். எங்கனையே போட்டுக்கிட்டு இருக்கிற ஏதோ பட்ஜெட்டை ஒப்பேத்தி ஒரு சப்ஜெக்ட் ஆக்கி அதை ஒரு படமாக்கி ஏதோ மசாலா தடவி பாதி பிட்டு படமாக இருக்குங்கிறாங்க. வேற தடவிக்கிட்டே ஒரு படத்தை எடுத்து ரைட்டா, ஒரு படம் வெளியே வந்துருச்சு. அது அடுத்த நயன்தாரான்னு வேற கிளப்பி விட்றாங்க அந்த பொண்ணை. அதே ஒரு வழியாக இதாக இருக்கட்டுமே, ஒரு நயன்தாரா கேரளாவிலேருந்து வந்தால் தமிழ்லேருந்து ஒரு நயன்தாரா இருக்கட்டுமே, ஒன்றும் தப்பு இல்லை. ஆனால் இதில் போயெல்லாம் அழுப்பத்தனமாக கிளைம் பண்ணிகிட்டு இருக்க வேண்டியதில்லைங்கிறது என்னோட கருத்து. இதில் என்ன இருக்குது, இதில் போய் இதில் எவ்வளோ வந்துட போகுது வந்து கேட்டாங்க உங்கள்கிட்ட. நேர்காணல்ல திரு இளையராஜா சொல்றாருல்ல, நான் வந்து காசுக்காகவோ பணத்துக்காகவோ பண்ணல, ஒரு வார்த்தை என்கிட்ட சொல்லன்ற ஆதங்கம் தானே தவிர எனக்கு காசு பணம் எனக்கு மருமகளா அவங்க வீட்டுக்கு மருமகளா போகிற அளவுக்கு வாய்ப்பு இருந்திருக்கு உங்களுக்கு. உரிமையில் போட்டிருப்பாங்க, மாமனார் தானே போட்டிருப்பாங்க. இதெல்லாம் ஒரு பேச்சா? நம்ம மாமனார் தானே, நம்ம மாமனார்கிட்ட எதுக்கு சொல்லணும் அப்படின்னு போட்டிருப்பாங்க. இல்லை நிறைய கேஸ் சொல்கிறேன். இந்த முதல் கேஸாக இருந்தால் இந்த நேர்காணலே இருக்காது. நிறைய பேருக்கு இந்த மாதிரி நடந்திருக்குன்றதுனால நிறைய கேஸ் வருதுன்றதுனால. இளையராஜா பற்றி ஒன்று சொல்கிறேன். ஒரு பெரிய கச்சேரி நடந்துட்டு இருந்துச்சு. அந்த கச்சேரியில் பவுன்சர்னு சொல்லுவாங்க, சும்மா பாதுகாப்புக்கு நிற்பாங்க. அவர் கிராஸ் பண்ணி போயிட்டார். போயிட்டு மைக்கிற பாட்டியும் கூப்பிட்டு, நீ எப்படி போனா, நீ எப்படி கிராஸ் பண்ண, நீ என் பாட்டினால தான் எல்லாம் வாழ்ந்துன்னு இருக்காங்கன்னாரு.
எவ்வளோ அம்பக்கு அவர் பாட்டு வந்துட்டு இருக்கோம். எனக்கு 2 காதும் கேட்காது. அவர் பாட்டு அவர் இல்லைன்னா சோறு திங்க முடியாதா? இல்லை அவர் பாட்டை அப்படி பாடிக்கிட்டே பல்லாக்கு படுத்துங்க. இல்லை பென்ட்ரைவ் போட்டு கேளுங்க. அவங்க பசிக்குதா இல்லையான்னு பார்ப்போம். சோறு கொட்டுதான்னு பார்ப்போம் வானத்துலேருந்து. அவ்வளோ பெரிய ஆளெல்லாம் நீங்கள் கிடையாது. சரியா? நீங்கள் ஒரு பெஸ்ட் மியூசிஷியன் அவ்வளோதானே. அது மட்டும் என் வாழ்க்கைக்கு போதுமா? நான் பிறவி செவிடாக இருக்கிறேன். எனக்கு மியூசிக்கை பற்றி எப்படி தெரியும்? தெரியாதுல்ல. உடனே மனோ இருந்தார், என் பாடகர் மனோ. காலில் விழ சொன்னாங்க அந்த பையனை. அந்த பவுன்சர் காலில் விழுந்தாரு. இளையராஜா காலில். அப்போ இது எப்படிப்பட்ட மனோபோக்கு உங்களுக்கு காமிக்குது? இது நல்ல மனநிலையில் உள்ளவன் செய்கிற வேலையாது. நம்மளோட கடைநிலை ஊழியன். அவன் தண்ணி தாகம் சொன்ன விதமே எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்கு. தாகமாக இருந்துச்சு, குறுக்க போயிட்டான். தண்ணி பாட்டில் எடுத்துகிட்டு போயிட்டு இருந்தார். ரைட்டு. உனக்கு அங்கே நின்னவனுக்கு தண்ணி ஆக்சஸ் கூட செஞ்சு வைக்க தெரியல. ப்ரோக்ராம் நடத்துகிறவங்களுக்கு 10,000 டிக்கெட் வாங்கணும். 5,000 உட்காடுறாங்க, 5,000 டிக்கெட் வாங்கணும். இன்னும் காசு 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 ஓட்டு பண்ணிக்கிட்டே இருந்தா எப்படி? அப்போ அவருடைய பண்பியல் இதுதான். அதே இன்னொன்று சொல்கிறேன் கேட்டேங்க. பார்த்திபன் இயக்குனர். அவர் மேலாம் எனக்கு பெரிய மரியாதை இருந்துச்சு. படைச்சி பாக்கி எல்லாம் கூத்தாடி குரூப்புங்கிறத நிரூபிச்சிடுறாங்க. அவ்வளோதான். எல்லாம் ஒன்றும் பெரிய திரை கூத்தாடிகள் தானே. கழை கூத்தாடிகள் நம்ம தான். நம்ம தான் கூத்து கட்டி சந்தோஷப்பட்டிருக்கோம். ஆதி காலத்துலேருந்து தமிழன் மரபுலேயே கூத்து இருந்திருக்கு. இவங்க திரையில ஆடுறதுனால திரை கூத்தாடி. அவ்வளோதான். வேற ஒன்றும் பெரிய டிஃப்ரெண்ட்லாம் கிடையாது. பூரா சினிமா பிடியே திடுறாங்க எல்லாம். அவன் இவங்கிறான், அவன் மாதிரி ஆகணும், இவன் மாதிரி ஆகணும்னு பைத்தியமாக திடுறாங்க. சினிமா வாய்ப்பு தேடி இப்படியெல்லாம் இவனு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டியெல்லாம் படம் கிடையாது. யாராவது இன்ஜினியராக போய் நல்லா வெளிநாடு போ, ஒரு 5 வருஷம் 10 வருஷம் சம்பாரி, ஒரு 2-3 கோடி ரூபா பணத்தை எடுத்துட்டு பாழா போகுங்க பணம் சொல்லி படம் எடு. நீயே ஹீரோ ஆகிக்க, நீயே டைரக்டர் ஆகிக்க, நீயே மியூசிக் டைரக்டர் ஆகிக்க, எல்லாம் நீயே ஆகிக்க. பணம் தான் இங்கே வேணும். 1000 பேர்கிட்ட 1000 கதை இருக்கு, லட்சம் கதை சொல்லுவான் ஒருத்தனும். ப்ரொடியூசர் யார் இருக்காங்க? நான் கடனை வாங்கிட்டு தூக்கு மாட்டி செத்துக்கிட்டு இருக்காங்க படத்தை எடுத்துக்கிட்டு. அப்போ பார்த்திபன் என்ன செய்யறாரு? அதே இதில் கிட்டாரை கொண்டாந்து கொடுக்குறாரு. அதெல்லாம் சொல்றதுக்கு கூச்சமா இருக்கு. உனக்கு கிட்டார் வாசிக்க தெரியுமா? அப்படின்னா என்னன்னு தெரியுமா? பச்சை பிள்ளைங்க பல்லெடுத்து வரலாம் இப்படி தலையாட்டி நிற்கும்ல. ஏன் நீ புதிய பாதைன்னு அப்போ ஒரு படம் எடுத்த லிஜெண்ட் டைரக்டரியா நீ? உன்னை நாங்கள் அவ்வளோ ரசிக்கிறோம், அவ்வளோ ஏட்டிக்கு பூட்டி பேசுகிற. உன் ஏட்டி பூட்டி பேசுறதே எனக்கு பிடிக்கும். உன்னையெல்லாம் ரோல் மாடல் எடுத்தால் நாங்களாம் ஏட்டி பூட்டி பேச ஆரம்பித்தோம். நீ என்ன போயிட்டு அந்தாள்கிட்ட போயிட்டு அப்படி நிற்கிற? சரி, ஒரு மரியாதைக்காக அப்படி சரி நம்ம இவர்கிட்ட எப்படி பேசினா தப்பாயிடுமோ? எனக்கு கிட்டார் வாசிக்க தெரிஞ்சா நான் ஏன் உங்கள்கிட்ட கொடுக்க போகிறேன்? எனக்கு வாசிக்க தெரியாதான் கொடுத்தேன். உங்களுக்கு வாசிக்க தெரியுமா இல்லையா? மியூசிக் டைரக்டர் தான் நீங்கள். வாசிக்கிறேன்னா வாங்கிக்கணும்னு தூக்கி துக்குப்பையில் போடணும்னு சொல்ல வேண்டியது தானே. என்ன எல்லாம் ட்ராமா நடத்த வேண்டியிருக்கு. அதே மேடையில் சங்கர் வர்றாப்புல. சங்கர் ரோகிணி ரகுவரனோட மனைவி. உயிரோடவர்கள் அவரோட வாழலை. இப்போ ரகுவரன் அப்படிப்பட்டவர் இப்படிப்பட்டவர் அது ஒரு பக்கம் கதாலி விட்டுட்டு உட்காந்துருக்கு. உயிரோடவர்களும் குடும்பம் நடத்தலை, ஜெத்தே போயிட்டான் அந்த ஆள். இன்னைக்கு அவர் மேலாம் ஒரு வில்லனே இல்லை. இன்னைக்கு தமிழ் சினிமாவுக்கு ரகுவரன் மேலாம் இன்னொருத்தன் பிறக்கவே முடியாது. அந்த அன்காம்ப்ரமைஸ்டாக ஒரு பிளேஸ்மெண்ட் ஒருத்தன் பிடிக்கிறான் பாருங்க, அதான் ரகுவரன். நீங்கள்லாம் பிறந்த பேர் ரகுவரன் இருந்துட்டு இருப்பாரு. ரகுவரன் கடைசி ஹேர்டினி மூவி தான் நடிச்சாரு, அப்பா கேரக்டர், தனுஷோட அப்பா கேரக்டர்ல. அந்த ரோஹிணி என்ன செய்யறாங்க? சங்கர் இளையராஜா காம்பினேஷன் எப்போ எதிர்பார்க்கலாம்னு கேட்குறாங்க. சரி, சங்கர்னா டைரக்டர். ஓ ஓகே. அவங்கள்ட்ட என்ன படமே பண்ணல. இளையராஜா வச்சு ஒரு படம் பண்ணவே இல்லை. அவர் இன்னைக்கு வரைக்கும் பண்ணல. அந்த புரிதல் அவர்கிட்ட இருக்கு. அதெல்லாம் வேலைக்கு ஆகாது அவருக்கு. அவரோட மனநிலை செட் ஆகாதுன்னு இவர் உடனே டக்குன்னு மைக்கை வாங்கி நீ என்ன சான்ஸ் கேட்குறியா எனக்கு நீ அப்படின்னு ரியலாகவே ஹிட் ஆகிட்டாப்புல. அது ஒரு விளையாட்டாக கடந்து போயிருக்கலாம். ஏமா இப்படி கோத்து விட்ற வேலையை பாரு. முதல்ல அவங்க ஆளை வச்சு படம் நடத்திட்டு இருக்காரு, நான் பாட்டு என் வேலையை பார்த்துட்டு நீ ஏன் கோத்து விட்றன்னு கேட்டிருக்கலாம். எனக்கு நீ ஏன் சான்ஸ் கேட்குறியா நீ? எப்படி கேட்க போச்சு அப்படின்னு ரேஸ் ஆகிட்டாப்புல. ரேஸ் ஆனோன்னா அது ஒரு மாதிரி மூடி இடி மாதிரி போச்சு. பாவம் அது ரோகிணி முகமே வாடி போச்சு. இங்கே ஒரு முரணா இருக்கு. அவரு சாதுவே வடியான ரமண மகரிஷிய கும்பிடுறாரு திரு இளையராஜா. அடிக்கடி திருவண்ணாமலை போயிட்டு வர்றாரு, தியானங்கள்லாம் அதிகமா பண்றாரு. ஆனா அதுக்கும் அவருடைய செயல்பாட்டுக்கு ரொம்ப முரணா கான்ட்ரடிக்ஷன். அவர் இருக்கிறது ஒரு மென்மையான துறை. புரியுது. இப்ப MS விஸ்வநாதன் பாடல்கள்லாம் எல்லா படத்துலயும் தான் ஒலிக்குது. அவங்க காப்பிரைட் பண்ணிட்டு இருக்காங்களா இல்ல அவங்க வாரிசு? அவரே பேசியிருக்காரு, நான் பெருமைப்படுறேன், எனக்கு கேட்காம எடுத்து போடுங்க, எல்லாத்தையும் எடுத்து போடுங்க. இப்ப என் வீடியோ இருக்குது, யார் யார்கிட்டே ஷார்ட்ஸ்ல ஓடுது, யார் யாரோ எடிட் பண்ணி போட்டுக்கிறாங்க. நீங்களும் கிளைம் பண்ணுங்களேன். எதுக்கு? எனக்கு சந்தோஷம் தானேயா. வழக்கறிஞர் வர கிளைம் எனக்கு ஏன்? நான் எது கிளைம் பண்றேன்? எல்லாம் போடுங்க என் வீடியோவை. எல்லாரும் ரீல்ஸ்ல வைக்கிறாங்க, ஷார்ட்ஸ்ல வைக்கிறாங்க. எனக்கு தெரியாம என் குரூப்ல என் வீடியோ விழுவுது. புரியுது. என்ன தெரியாதவங்களுக்கு கூட திருப்பி என் வீடியோ வருது. அதை எடிட் பண்ணி BGM எல்லாம் வச்சு கண்ணாடியெல்லாம் போட்டுவிட்டு தலைலாம் போடுறாங்க. சந்தோஷம் தானே இதெல்லாம். நமக்கான அங்கீகாரம் தானே எல்லாரும் பண்றாங்க.
இவங்கெல்லாம் பார்க்கலன்னா நம்ம யாரு? நம்ம வீடியோ யாருமே பார்க்கலன்னா நம்ம யாரு? இப்ப நம்ம அந்த மாதிரி பிரைம்ல மியூசிக் பண்ண முடியலனா கூட அப்ப நம்ம பண்ண மியூசிக்கே இப்ப இருக்கிற படத்துல ஏங்க, போடுறாங்கன்னு சந்தோஷம் தானே. அவரோட வயசு என்னங்க? 82 ஆ, சொல்ல முடியாத உயர புகழ். ஆமா. ஏங்க, நம்ம ஏஆர் ரகுமான் 2 ஆஸ்கார் வாங்குறாரு. ம். ஆஸ்கார் வாங்கி என்ன பண்ண போற? ம். வீட்டில் கொண்டு வச்சுக்க அப்படிங்கிறாரு. எவ்வளோ ஒரு வன்மமான வார்த்தைகள். ஒரு ஆஸ்கார் விருதுல போய் எல்லா புகழும் இறைவனுக்குன்னு கேட்ட எங்க ஏஆர் ரகுமானை நாங்கள் கொண்டாடுவோங்க வச்சு. நான் கூட சொன்னார், பெரிய பாய் நீங்கள் தானே, என்ன பாய் எனக்கு கசாப்பு கடை வச்சிருக்கேன். ம். எவ்வளோ ஒரு ஸ்போர்ட்டிவான வார்த்தை. ஒரு பெரிய பள்ளிக்கூடம் மதுவந்தி அள்ளி விட்டாங்க. யார்? ஒய்ஜி மகேந்திரன் பொண்ணு. எங்கள் பள்ளிக்கூடத்தில் தான் படித்தார் ஏஆர் ரகுமான்னு. ஐயோ, அது பேட் மெமரிஸு, ஃபீஸ் கட்ட முடியல, படிப்பு நிப்பாட்டிட்டேன்னு சொன்னார். அப்போ எவ்வளோ காயத்தோட அந்த மனுஷன் வளர்ந்து வர்றாரு. அவங்க அப்பா ஜிவி இப்படி அவங்க பேக்கப்பே வேற மாதிரிங்க. ம். ஜிவி பிரகாஷ் அவங்க ஆமா. அக்கா பையன், தங்கச்சி பையன் தானே, அக்கா பையன். அக்கா பையன். எல்லாம் அவங்க சினாரியோவே வேற. பட் இவர் இவ்வளோ புகழ் அடைஞ்சோம், இவ்வளவு ஆகியும் மகள் இறந்து போச்சு. பவதாரணி கேன்சரில் 40 வயசுல சாகுது. மனைவி இறந்துச்சு. அப்படியே ரொம்ப ஸ்மூத்தாக போக வேண்டிய காலங்கள். இது வயசானவங்களுக்கே இருக்கிற பெரிய தொல்லையாக தான் நினைக்கிறேன். பணக்கார வீட்லையும் இந்த தொல்லை தான், ஏழை வீட்லையும் தொல்லை தான். இப்பதான் அந்த மாதிரி இளையராஜா நடந்துக்கிறாருன்னு நினைக்கிறீங்களா? ஆரம்பத்துல இருந்தே அந்த மாதிரி தானே இருக்கு. ஆரம்பத்தில் அது வயசு தம்பி. இப்போ 40 வயசுல இருக்கிற இந்த பேச்சு 60 வயசுல இருக்கக்கூடாது இருக்கு. இல்ல இது சின்ன வயசுல இருந்து இப்படியே தான் கண்டினியூ ஆகுது. இல்லை, அதான் சொல்கிறேன், அது தவறுன்னு சொல்ல வர்றேன். 40 வயசுல இப்போ பேசுகிறோமா, வயசாக குறைச்சிக்கணும். அப்படியே கம்மியாக பண்ணி போய்க்க வேண்டியது தானே. அதில் போய் எதுக்கு இவ்வளோ ஒரு கான்ட்ரவர்சியா? ஏன்னா வனிதா விஜயகுமார் நிறைய வாழ்க்கையில் ஃபெயிலியர், பாவம். நான் அவங்களாம் இறக்கப்படுவேங்க. நான் வாழ்க்கையில் யாரெல்லாம் ரொம்ப தோற்று போகிறாங்களோ அவங்க பக்கம் தான் நான் பேசுவேன். அவங்க தப்பானவங்களாவே இருக்கட்டும். இது வஞ்ச புகழ்ச்சி அணி மாதிரி இருக்கு. வஞ்ச புகழ்ச்சியெல்லாம் அணையும் கிடையாது. நான் நேரட்டாக புகழ்ச்சி தான் செய்கிறேன். அதெல்லாம் அவ்வளோ பெரிய தோல்வி, திருமண தோல்வி, முரண்பாடு, கான்ட்ரவர்சி. ஒரு மஞ்சுளா கூட ஒரு பேட்டியில் சொல்கிறாங்க, என் வயத்துல இப்படி ஒரு ராட்சசியா அப்படின்னாங்க மஞ்சுளா பேட்டியில். அப்படியெல்லாம் பிள்ளைங்களை வஞ்சிக்கப்படாது. அது ஒரு வார்த்தை இல்லைனாலும் ஒரு வார்த்தை அனுபவப்பட்டிருக்காங்க சொல்றாங்க. அது நம்ம என்ன தப்பு சொல்ல முடியும். நான் தான் விதையிட்டேன், நான் தான் நீரும் ஊற்றினேன், நான் தான் உரமும் இட்டேன், நான் தான் வேலையும் இட்டை. ஆனால் மரம் நான் நினைத்தார் போல் வளரவில்லை. அது இயல்புக்குதே மரம் வளர்ந்தது. அதே தான் குழந்தைகளும். என்னதான் பிள்ளைகளை வளர்த்தாலும் பிள்ளைங்க அது இயல்புக்கு தான் வளரும். வேணா அப்பாவுக்கு முடியும் நடிக்க, அம்மாவுக்கு முடியும் நடிக்கிற பிள்ளைங்க நல்ல பேர் எடுக்குது. இன்னைக்கு நடிக்கிற பிள்ளைங்க இருக்குல்ல, அப்பா எனக்கு தெரிஞ்சவனே சொல்றேங்க, எனக்கு என் கிளாஸ்மேட்டே சொல்றேன், ஒரு பாக்கெட் சிகரெட்டை 1 நிமிடத்தில் அடிச்சிருவான். ஒரு புல்ல எடுத்து வச்சா 1 நிமிடத்தில் கொடுத்துருவான். ஆனா அவங்க வீட்டுக்கு இன்னைக்கு வரையும் தெரியாத குடிக்கிறதெல்லாம். அப்ப இது எப்படி பாக்குறீங்க? தவறுதான். ரொம்ப நல்ல புள்ள, வெளிப்படையா இருக்கிறவன் கெட்டவன். வனிதா விஜயகுமார் வெளிப்படையா பேசுது எல்லாத்தையும். இன்னொருத்தரை கல்யாணம் பண்ணிக்குது. அடுத்த லிஸ்ட் போடுறாங்க. ஐயா அன்னைக்கு நேற்று படத்துல மீம்ஸ் போடுறாங்க, ஏட்டா குளிக்க போடுங்க அப்படின்னா வனிதா விஜயகுமார் வச்சு குளிக்க போடுறாங்க. ஏட்டா பேரையும் சேர்த்து போடுங்கன்னு வனிதா விஜயகுமார் சொல்ற மாதிரி மீம்ஸ் போடுறாங்க. எதுக்கு இன்னொருத்தவங்களை எவ்வளோ காயப்படுத்தணும்? ஒருத்தன் எப்படியே எடுத்துட்டு போறானே, தப்பானவனா கூட இருக்கட்டுமே, அவன் பட போறான். அவன் பாவ புண்ணியத்துக்கு ஏற்ற மாதிரி அவன் அழிய போறான். நம்ம ஏன் அந்த கெட்டவன்னு சொல்லணும்? தேவையில்ல. அவங்களோட ஒரு நாள் வாழ்க்கை வழியை அவங்க கிடக்கிறது அவங்களுக்கு தான் தெரியும். நீ எங்கேயோ உட்காந்து ஓரத்தில் உட்காந்து கமெண்ட் அடிச்சுட்டு போயிட்டே இருப்ப. ஆனால் அவன் படுற வழி அவனுக்கு தான் தெரியும். ஸோ இளையராஜா அவர்கள் நம்ம ஒப்பற்ற ஒரு இசைக்கலைஞன், நம்ம மறுக்கலை. கொஞ்சம் பெருந்தன்மையோடு நடங்க. இவங்கெல்லாம் பட்ஜெட் படம் எடுக்கிறவங்க. பட்ஜெட் படம்னு 2 படத்தில் 2 டைப் இருக்குது. சங்கர் மாதிரி உட்காந்து படம் எடுக்கிறவங்க உண்டு. எப்படின்னா டாய்லெட்டு பேசின மேலே வச்சுட்டு கீழே செப்டி டேங்கை வச்சு மோட்ரு வச்சு பிஏ மேலே ஏற்றுற வருகிறான். ஏன்டா டே அதை கீழே வச்சு எடுங்களாண்டா, ஈஸியாக போய்டுமேடா. இந்த பாரஞ்சித் ஒரு படம் எடுத்து வச்சிருக்கிறாரு. போய் உழுந்து எழுந்து அந்த 2 மாதம் செத்தே போயிட்டான். நாகப்பட்டினத்தில். என்ன படம்? நாகப்பட்டினத்தில் செத்தே போயிட்டான். ஏன் அவ்வளோ ரிஸ்கெல்லாம் எடுக்கிற? சினிமா தானே எடுக்கிற, ஒரு நிமிஷம் கை தட்டுவானா, அவ்வளோதான். அதுக்கே இவ்வளோ பாடு. சும்மா யதார்த்தமாக எடுங்களேன், கேஷுவலாக எடுங்களேன். இப்போ வந்து ஒரு படம் பார்த்தேன், பறந்து போன ஒரு படம் பார்த்தேன். ஒண்ணுமே இல்லை அந்த படத்துல கதை. அப்படியே ஒரு வாழ்க்கை அப்படியே முடிஞ்சு நீந்து போகுது. நல்லா இருக்கு. இந்த டூரிஸ்ட் ஒரு படம் வந்து என்ன அதுல ஸ்டெண்ட் வச்சுட்டாங்க, என்ன அதுல கிரேன் வச்சு தூக்கி விட்டாங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரியான ஸ்டைல் இருக்கும் இல்லையா? அதை செத்துட்டானே, அதுக்கு உயிரை கொடுத்துருங்க. இல்ல அதுக்கும் இயக்குனர் மேல நம்ம இயக்குனர் தான் பாரஞ்சித் மேல தான் வழக்கு போட்டிருக்காங்க. அவன் தான் அக்யூஸ்ட். இந்த மாதிரி அதான் அந்த வழக்கு பதிவே தப்பு இல்லையா? ஓ, தப்புன்னு வர சொல்றீங்களா? இவர் மேல முதல்ல கேச போடுங்க. சட்டமே தப்பு சொல்லுவீங்க நீங்க. சட்டத்தை தப்புன்னு சொல்லல, இயக்குனர் தான். இது இயக்குனர் தான் அக்யூஸ்ட். அவர் தான் A1 ஸ்டெட் பஸ். அந்த யூனியன்ல உள்ள 2 A2 பரிசா போட வேண்டியதான். 4 பேரை ஒரு ஆம்புலன்ஸ் வச்சுக்கிட்டு ஷூட் எடுக்கணுங்கிற ஒரு நாலேஜ் கூட இல்லையா? ஆம்புலன்ஸ் வேணும், ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ண டாக்டர் வேணும் அந்த இடத்துல. இதெல்லாம் இல்லாமல் எப்படி நீங்கள் கோஆர்டினேட் பண்ணுவீங்க? எப்படி கோ டைரக்டர் எப்படி என்ன பண்ணாங்க எல்லாத்தையும்?
அண்ணன் பா ரஞ்சித் வந்து இந்த மாதிரி இருக்கணும் அப்படின்ட்டு சொன்ன உடனே ஸ்டண்ட் மாஸ்டர் தானே அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் செய்யறாரு. சொன்ன லைபிலிட்டி நீங்கள் தானே, பொறுப்பு நீங்கள் எடுத்துக்கணும்ல. பொறுப்படுத்த அப்படி தப்பிச்சுக்க முடியும். எதுவும் இங்கே விளையாட்டு விஷயம் கிடையாது. செத்த பிறகு தான் எல்லா பிரச்சனையும் ஆகிடும். படம் எடுத்துகிட்டு ஸ்மூத்தாக வர வேண்டியது பிரச்சனை ஆகிட்டுல. இப்போ பிரச்சனையிலேருந்து தப்பிக்கணும்ல, பெயில் எடுக்கணும். மறுபடியும் பேர் தான். இந்த இந்தியன் 2 கிரேன் எடுத்துக்கிட்டு 3 பேர் செத்து போனாங்க இங்கே. விஜிபி இது இங்கே பேரனப்பா ஸ்ரீபெரும்புதூரில் கிரேன் எடுத்துகிட்டு வந்து 3 பேர் இருந்து போனாங்க. அதில் சங்கருக்கு சொந்தக்கார பையனும் ஒரு ஆள் இருந்தான். ஏன் இவ்வளோ ரிஸ்க் எடுக்கிறீங்க ஊரை கொண்டு வச்சு? ரொம்ப குறைஞ்ச காசுக்கு இவங்க நடிக்கிறாங்க. கம்மி காசுக்கு. அவங்களெல்லாம் சம்பளம் எவ்வளோ இருக்குறீங்க? டெய்லி சம்பளம் 5000 இருக்குமா? அவன் எடுக்கிற ரிஸ்க் வேணா ஒரு 50,000 இருக்குமா? 50,000 அந்த குடும்பத்துக்கு போதுமா செத்துட்டாக்க? ரிஸ்கே எடுக்கணும். சினிமாங்கிறது மற்ற துறை மாரி அதுவும் ஒரு ஃபீல்டுங்க. ஆனால் அதை வச்சே தான் எல்லாமே இங்கே இல்லை. இளையராஜா சொல்கிற மாதிரி இந்த பாட்டை அந்த பாட்டை போட்டாலும் சரி போடலாலும் சரி வனிதா விஜயகுமார் படம் ஓடலை, நல்லா இல்லைன்ட்டு ரிசல்ட் கொடுத்துட்டாங்க. அதான் பல கோடிக்கு போட்டு படம் எடுக்கிறான், ரிவ்யூங்கிற பேரில் போட்டு கொளுத்தி எறிஞ்சிடுறாங்க அந்த படத்தை. பாவங்க, ஃபெயிலியரான படத்தை நான் போய் தேட்டரில் பார்ப்பேன் தம்பி. படம் ஃபெயிலியர்னு சொல்லி நான் இடையில நானும் அழகிதான்னு ஒரு படம், பேர் கூட யாரும் கேள்விப்பட்டிருக்க மாட்டாங்க, தேட்டர்லேயே போய் பார்ப்பேன். இந்த படம் ஓடலை அப்படின்னு பார்த்தா அந்த படத்தை போய் பார்ப்பேன். ஆதரிக்கிறீங்க? ஆமாம், அதாவது ஏதோ ஒன்று சொல்ல நினச்சி எடுக்கிறான். பட் என்ன மிஸ்டேக் பண்ணாலும் பார்த்தா பட்ஜெட்டுவாக படம் எடுத்திருப்பான். ஒரு வீடு, ஒரு பைக்கு, ஒரு ஆத்தங்கரை, அவ்வளோதான் அந்த முடியும். அந்த கேமரா சுற்றி வரும். அதையும் பார்ப்போமே. என்னமோ சொல்ல நினச்சிருக்கான்ல, பெரிய பட்ஜெட்டு. ஏங்க தக் லைஃப்னு ஒரு படம் வந்துச்சு, கமலஹாசன் சிம்பு ஓஹோன்னு போயிட்டு படம் தோத்து போச்சு. கமலஹாசனுக்கு இந்தியன் 2 வந்து தோத்து போகுது சங்கர் டைரக்ஷனில். எந்திரன் 2 வந்து தோத்து போகுது. அதுக்கு முன்னே ஐயன்னு ஒரு படம் எடுத்தாரு இவரை வச்சு, விக்ரம் தானே. விக்ரம் வச்சு படுதோல்வி அடைஞ்சது. பொருளாதார ரீதியாக சக்ஸஸ் இல்லை அந்த படம், ஃபெயிலியர் ஆச்சு. அவர் பாடி பில்டர் வச்சு எடுத்த படம் ஃபெயிலியரு. ஸோ பெரிய டைரக்டர்களுக்கு இங்கே படம் தோக்குது, சின்ன டைரக்டருக்கு வெற்றியும் பெறுது. சாதாரணமாக பாட்டை போட்டுமே. உங்கள் வீட்டுக்கு மருமகளை வர இருந்த பொண்ணுன்னு சொல்கிறீங்க. அந்த காலங்களில் அவங்க பீக்கில் தான் நாங்கள் இருந்தாங்க. ஏங்க வனிதா விஜயகுமாருக்கெல்லாம் எவ்வளோ ஆப்பர்ச்சுனிட்டி இருந்தது வனிதாவுக்கெல்லாம். ஏன்னா இப்போ ஆள் குண்டா இருக்குன்னு பார்க்குறியா, அப்போ அழகாக இருந்தாங்க. சரி, நீ பார்த்துருங்க. நாங்களாம் 80 காலங்களில் பார்த்தது இருந்தாங்க, அழகாக இருப்பாங்க. இப்போ வயசாகிடுச்சு இல்லை, இப்போ அதுக்கெல்லாம் 50 வயசு இருக்கும், நியரஸ்ட்டு 50 இருக்கும், குண்டாயிட்டாங்க. அதுக்கு என்ன பண்ண முடியும்? வாயை வச்சுட்டு பர்சனல் லைஃப் தோற்று போச்சு, கோவம் அதிகம் வரும், அதுக்கு வாய்க்கு வந்தது பேசும். ஒரு பாட்டை போட்டால் தான் போட்டுமே, என்ன இருக்குது பார்ப்போம், தொடர்ந்து பேசும். சரி.